இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல், உப்பு. அதாவது ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆச்சும் நம்ம அதை வந்து எடுத்துக்கிடுவோம். நம்ம இந்த உப்பு இல்லாம சாப்பிட்றத நினைச்சாலே வந்து நமக்கு என்னென்னமோ வந்து பண்ணும். ஜுரம் அடிக்கிற சமயத்துல, வெளியில எங்கேயாவது மாற்று இடங்களுக்கு போகிற சமயத்துல, இவன் நம்ம சொந்தக்காரங்க வீட்டிலே நாங்க அதிகமா உப்பு சேர்த்துக்க மாட்டோம், அரை உப்பை தான் சாப்பிடுவோம்னு சொல்லி நமக்கு அந்த சாப்பாட்டை பகிரும்போது நமக்கு அதை வந்து சாப்பிட்றதுக்கு என்னமோ மாதிரி இருக்கும் அந்த உப்பின் காரணமாக. அப்படி நம்மளுடைய இந்த 4 இன்ச் நாக்கிலேருந்து 6 அடி உருவத்தை வரைக்கும் கைக்குள் வைத்திருக்கும் ஒரு சுவாரஸ்யமான பொருள் தான் வந்து உப்பு. இந்த உப்பு அப்படிங்கிறது கடல்ல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த உப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து நம்ம கேட்க கேட்க வந்து இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து தோணும். ஸோ இப்போ இந்த உப்பு அப்படிங்கிறது அளவில் சரியாக இருந்தால்தான் நாக்குக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. அதிக அளவு உப்பு போச்சுன்னா அந்த சாப்பாட்டை சாப்பிடவே முடியாது. இந்த மனித உடல் வந்து உப்புக்கு ஒரே வண்டியில பூட்டின 2 மாடு மாரி வந்து ஆயிடுச்சு. ஒரு மாடு வந்து உப்பு, ஒரு மாடு வந்து மனித உடல். ரெண்டும் வந்து சமநிலையில போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா தான் வண்டி ஒழுங்கா ஓடும். உப்பு வந்து அதிகமாச்சு அப்படின்னாலும் நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட கோளாறுகள் வந்து ஏற்படும். உப்பு கம்மியாச்சு அப்படின்னாலும் பக்கவாதம் போன்ற நோய்கள்லாம் வந்து ஏற்படும். இதுக்கு வந்து குறிப்பிட்டு நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா, உப்பு வரி விதிப்பு வந்து அதிகமா பிரிட்டிஷ் பண்ணப்ப அப்போ வந்து உப்பை தவிர்த்து விட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆண்டுகள் வந்து மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா உப்பே வந்து விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து உப்புக்கு 20% வரி விதிச்சாங்க. அப்போ வந்து உப்பு வேணாம்னு சொல்லி விட்டோன்னே கால்ரா மாதிரியான நோய்கள் வந்து ஈஸியாக தாக்குறது, பக்கவாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நோய்கள் வந்து அந்த சீரீஸ்ல அவங்களுக்கு வந்துச்சு இந்த உப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால. ஸோ இந்த உப்பு அப்படிங்கிறத மனுஷன் எந்த அளவுக்கு கையாளுறான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ மிருகங்கள் கிட்ட போகும். கிட்டத்தட்ட சித்தர்களுடைய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா 4448 வியாதிகள் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சித்தர்கள் சொன்னதுல 4000 வியாதி வந்து மனிதர்களுக்கும் 448 வியாதி தான் வந்து விலங்குகளுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து விலங்குகளுக்கு சொல்லப்பட்ட வியாதிகள்ல இந்த 448 வியாதிகள்லையும் உப்பு ரிலேட்டடான வியாதிகள் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா அனிமல்ஸ் உப்பை சாப்பிடுறது கிடையாது. எந்த ஒரு விலங்கும் உப்பை சுவைத்ததே கிடையாது. மனுஷங்கள்ட்ட வாழ்ற பூனை, நாய், ஆடு, மாடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், உப்பு போட்டு கஞ்சியை வந்து கலக்கி மாட்டுக்கு வச்சிருவோம். நம்ம போட்டு உப்பு போட்டு வடிக்கிற சாதத்தை பிசைஞ்சு நாய்க்குட்டிக்கு வச்சிருவோம். ஆனால் இயற்கையாக வாழக்கூடிய காட்டு விலங்குகள் எதுவுமே விலங்குகள் அப்படின்னு நம்ம பொதுவாக ஒரு கோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்து உப்பை சுவைச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து ரா ஃப்ளஷையும் பச்சை தாவரங்களையும் மட்டுமே உட்கொண்டு வாழக்கூடிய உயிரினங்கள் தான் வந்து விலங்குகள். ஸோ இப்படிப்பட்ட விலங்குகள் எப்பயாச்சும் உப்பை சுவைக்க தொடங்கிவிட்டால் அதுக்கப்புறம் அதாலையும் உப்பு விட முடியாது, உப்புனாலையும் அதை விட முடியாது. அதுங்க நேச்சுரலாக வந்து வேட்டையாடி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதுங்களுக்கு இந்த சுவை வந்து பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வேட்டையாடி சாப்பிட்றத மறந்துடும். அப்போ உப்பு வந்து எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மனுஷர்களை மட்டும் இல்லை, அது எதுக்குள்ள போகுதோ அது எல்லாத்தையும். ஸோ இதை தாண்டி உப்புக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்கு. அதாவது எந்த ஒரு உணவு பண்டத்துக்கூடையும் நீங்கள் வந்து ஒரு 30% 35% நீங்கள் உப்பை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது எக்காலத்துக்கும் கெடாத ஒரு பிரிசர்வ் செய்யப்பட்ட ஒரு பொருளாக மாறிவிடும் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல். உப்பு அப்படிங்கிறது ஒரு பக்காவான பிரிசர்வேஷன் மெட்டீரியல். அதாவது நம்ம பிரிசர்வேஷன் அப்படிங்கிறத தனியாக வந்து ஒரு கெமிக்கல் மூலியமா ஆட் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க கருவாடு எடுத்துங்க, பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது வந்து நீரிலே வாழக்கூடிய ஒரு உயிரினம், மீன். அது வந்து எடுத்து ஒரு நாள் 1.5 நாள் நம்ம வெளியில வச்சோம் அப்படின்னாலே அழுகி போயிடும். ஏன்னா அதோடைய தன்மை வந்து தண்ணியிலிருந்து கொலகொலப்பான அது உடம்பு வந்து 1.5 நாள்லேயே அழுகி போயிடும். வாடை, கெட்ட வாடை வந்துடும் அதில். ஆனா நீங்க அதையே வந்து உப்பு போட்டு எடுத்து குலுக்கி காய வச்சு எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், அப்படியே வந்து ப்ரிசர்வ் ஆயிடும். அந்த மாதிரி ஹைலி ப்ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு இந்த உப்பு மூலியமா வந்து கிடைக்கும். ஊறுகாயில ப்ரிசர்வ் பண்ற அந்த மாங்காய் தேயிலை எல்லாத்துலயுமே அவங்க வந்து உப்பு தான் சேர்ப்பாங்க. குறிப்பிட்டு சொல்ல வேணும் அப்படின்னா எகிப்தில் செய்யப்பட்ட மம்மிகள்லையும் உப்பு தண்ணியில் ஊற வைத்த அந்த காடா துணியை தான் உடம்ப ப்ரிசர்வ் பண்றதுக்கும் உள்ளர திணிக்கிறதுக்கும் வந்து பயன்படுத்தினாங்க. அதனால இந்த உப்பு வந்து ஹைலி ப்ரிசர்வேஷன் மெட்டீரியல் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். உப்பை விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வியாதிகள் வரும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி நீங்க இப்ப டாக்டர்கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மருந்து சாப்பிட சொல்லுவாங்க. மருந்து சாப்பிடும்போது ஒரு 2 நாளைக்கு வந்து உப்பு இல்லாம கஞ்சி எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சித்தால மேஜராவே வந்து சொல்லுவாங்க. இது வந்து அந்த காலத்திலிருந்தே பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது மருத்துவத்துல நீங்க மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சற்றே உப்பை தவிர்த்து விட்டு அந்த மருந்தை எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்னா அந்த மருந்து வந்து நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு 100% ட்ரூவான ஒரு விஷயம். ஈவன் நீங்களே வந்து ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிறீங்க கண்டினியூஸா அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து உப்பை லைட்டா குறைச்சு பாருங்க. குறைச்சிங்க அப்படின்னா அந்த மருந்து வந்து சற்றே கூடுதலாக ஒரு 10% வந்து ஆக்டிவா வந்து அந்த உடம்புல வந்து வேலை செய்யும். இது அதிக அளவில் நம்ம வேதாரண்யம் சைடு, அதிராம்பட்டினம் சைடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உப்பளத்தில் உப்பு வந்து உங்களுக்கு உற்பத்தி பண்ணுவாங்க. உப்பு உற்பத்தியே வந்து ஒரு அழகான விஷயம். கடல் தண்ணியை வந்து உள்ள இறைச்சி தேக்கி சூரிய காய்ச்சல்லையே காய வச்சு தண்ணி எல்லாத்தையும் வந்து வத்த வச்சு அதோடைய செட்டில்மெண்ட்டை டிகிரி போட்டு பார்த்து கரெக்டான ஒரு பதத்தில் உடைத்து குமிச்சு சுத்தம் பண்ணி பேக்கிங்க்கு வந்து வரும். போது எட்டிலேருந்து பார்க்கும்போது உப்பளத்தை கண்ணு கூசும். அந்த அளவுக்கு உப்பளம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான தோற்றத்தில் வந்து இருக்கும். நம்ம வந்து உப்பளத்தை பிக் ஷாட்ஸ் ரிவ்யூஸ் அப்படிங்கிற சேனல்ல நம்ம வந்து வீடியோ எடுத்து அதிராம்பட்டினத்தில் வந்து போட்டிருக்கோம். இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் உப்பை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா அதை வந்து நம்ம வீடியோ கீழே சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்கள் உப்பு ரிலேட்டடா அதையும் வந்து நம்ம வீடியோல கீழே சொல்லுங்க. கடைசியில ஒரு பாயிண்ட் சொல்றேன்.
உப்பு வந்து ஒரு கிறிஸ்டல் வகையை சேர்ந்தது. கிறிஸ்டல் வகை அப்படின்னா நம்ம வந்து ஸ்படிகம் இதெல்லாம் வந்து சொல்றோம் இல்லையா, எப்படி வந்து கடல்ல கிடைக்கக்கூடிய ஒரு படிமண் வந்து கிறிஸ்டல் வகையை சேர்ந்தது நீங்க வந்து கேட்கலாம். ஆனா உப்பு வந்து கிறிஸ்டல் வகையை சேர்ந்தது தான். அதுக்காக தான் அதை வந்து திஷ்டி சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங் பர்பஸ்க்காகவும் அதை வந்து அந்த காலத்துல யூஸ் பண்றாங்க. இப்போ வரைக்கும் உப்பு சுத்தி போடுற நடைமுறைகள் வந்து இருக்கு. அதாவது ஒரு படியில வந்து அரைப்படி உப்பு, அதுல 4 மிளகா, கொஞ்சோண்டு கடுகு, ஒரு சூடம் எல்லாத்தையும் உலர வச்சு சாயங்காலத்துல வந்த உடனே வெளில போயிட்டு வந்து உங்க மேலப்பட்ட கண்ணெல்லாம் கழியணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல போட்டு திஷ்டி சுத்தி அதை கொண்டு போய் தெருமுக்குல வச்சு அந்த சூடத்தை வந்து கொளுத்தி விடுவாங்க. கீழே உப்பு இருக்கும், மேல மிளகா இருக்கும், அதுக்கு மேல சூடத்தை வச்சு கொளுத்தி விடுவாங்க. இந்த நடைமுறை வந்து இன்னைக்குமே இருக்கு. ஏன் அந்த உப்பை வச்சு சுத்துறாங்க அப்படின்னா அது வந்து ஹீல் ஆகும், நெகட்டிவ் எனர்ஜியை வந்து உலர இழுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த உப்பை வந்து பயன்படுத்துறார்கள். இது வந்து கிறிஸ்டல் வகையை சேர்ந்தது. மேலும் சுவாரஸ்யமான தகவல்கள் உப்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வீடியோ கீழே கண்டிப்பா கமெண்ட்ல கொடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம வீடியோ மூலமா பெறுறதுக்கு நம்மளுடைய சேனலை கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.